வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் மகர ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எப்பொழுதும் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர்கள், இரக்க சுபாவம் உடையவர்கள், தனக்கு மீறிதான் தான தர்மம் என்பதை மறுக்கக்கூடியவர்கள், தன்னை பின்னுக்கு தள்ளி தனக்கு அருகில் உள்ளவர்களை எல்லாம் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள போராடுபவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்யும் என்று பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது. அவரோடு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடும்ப வருமானம் கண்டிப்பாக உயரும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் சரியாகும். பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பாராத திடீர் செலவுகள், திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரம். சந்திரமங்கல யோகத்தோடு மாதம் தொடங்குவதால் இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கும். தை மாதம் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்ர இயக்கத்தில் அமரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ரம் பெறுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சியில் தளர்ச்சியை ஏற்படுத்துமா என்றால் கண்டிப்பாக இல்லை. வளர்ச்சி என்பது அதிகமாகத்தான் இருக்கும். மனம் கஷ்டப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் பல நல்ல வளர்ச்சி என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் தை மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாதம் பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே மகர ராசியில் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் புதனால் பூர்வீக சொத்து தகராறு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக நடக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்கோ நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்க முடியும். மக்களுடைய செல்வாக்கு பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். தை மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் சுக்கிர பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். பாக பிரிவினைகள் ஏதேனும் இருந்தால் சுமூகமாக முடியும். எல்லோரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ஏதாவது செய்பவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி ஆவார். இதனால் என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு பல விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். தூரதேச பயணங்கள் உங்களுக்கு அமையும். மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றமான ஒரு நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே கீழ் உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.